அன்பான மக்களே, நம்மளோட விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு வரார் இல்லையா, "நான் போய் காவேரியை கூட்டிட்டு வரேன் தாத்தா, நான் கூப்பிட்டா வந்துருவா" அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு. அப்போ குமரனும் சாரதாவும் வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்றாங்க இல்லையா, காவேரியும் வெளியில் வர விட மாட்றாங்க. "காவேரி வெளியில் வா, வெளியில் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்படியே கண்ணு நிறைய அவ்வளோ தண்ணிங்க. அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்து "காவேரி வெளியில் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. வீட்டுக்குள்ளே காவேரி வந்து மனசு உடைஞ்சு கதறி அழுவாங்க. வாய் விட்டு அழுவாங்க அவங்க. விஜய் வந்து அந்த மாதிரி அழமாட்டார். மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, கோவமா பேசிட்டு வந்துருவாரு. வந்துட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ள நுழைய விடாம அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு படியில வந்து உட்காந்துருப்பாரு. படியில வந்து உட்காந்துருக்கமே தாத்தா வந்தோன்னே, அவர் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கிறது அப்படியே வந்து, "தாத்தா இந்த மாதிரி போய் கூப்பிட்டேன், வரல தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மடியில படுத்துக்கிட்டு அழுகிற சீன் தான் இது. கண்டிப்பா நாளைக்கு வருது. ஏன் அப்படின்னா, இதே காஸ்டியூம் தான் தாத்தாவும் நாளைக்கு போட்டிருக்காங்க ப்ரொமோல. விஜயும் அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த சீன் நாளைக்கு வருது அப்படிங்கிறது நாளைக்கு லாஸ்ட்டு சீனா இருக்குமோ? நாளைக்கு லாஸ்ட்டு சீனை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா இது செம்மங்க. என்னதான் இருந்தாலும் அவ்வளோ மனசு யாருக்கா இருந்தாலும் அவ்வளோ கஷ்டமா வலிக்கும் தானே! அப்போ காவேரி வாய் விட்டு அழுதுர்றாங்க. விஜய் வந்து அழ முடியல. அதனால தான் தாத்தா மடியில படுத்துட்டு அழுறாரு அப்படிங்கிறது. நமக்கே மனசு வலிக்குது. இந்த சீனை பார்த்தோன்னா நம்மளே அழுதுருவோம் போல. அந்த மாதிரி பயங்கரமா எடுத்திருக்காங்க சீனு. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போயிருக்கு.